ஆகாயத்தில் வாயு, பூமியில் பிழம்பு, கடலில் தண்ணீர், சூரியனில் ஒளி, சந்திரனில் குளிர்ச்சி, நட்சத்திரங்களில் ஜொலிப்பு. ஆனால் இவை யாவற்றிலும் உறைந்து மறைந்திருந்தாலும் அவற்றின் மூலாதாரம் நான் தான் ஓங்காரம். குபேரனின் சமாதான பேச்சினை கேட்டு நாரதர் மிகவும் சந்தோஷமடைகிறார். ஆனால் ராவணனோ தனது அன்னை கேகசியின் ஊக்குவிப்பால் அலகாபுரியின் மீது மீண்டும் படையெடுத்து குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை கைப்பற்றுகிறான். தேவரிஷி நாரதரின் வேண்டுதலுக்கேற்ப சிவபெருமான் நந்திதேவனிடம், ஒரு மனிதன் சிறிது நேரத்திற்கு பிறகு நமது கைலையை புஷ்பக விமானம் மூலம் கடக்க முயலுவான், நீ அவனை நிறுத்த வேண்டும் என கூறுகிறார். இறைவனின் ஆணை கிடைத்ததுமே நந்திதேவன் வானரமுகம் பூண்டு மற்ற சிவகணங்களுடன் ராவணனை தடுப்பதற்காக கிளம்புகின்றனர். நான் அறிவேன், ராவணனின் அசுர குணங்கள் தலை தூக்குகின்றன. பொன் நகரத்தை பெற்றும் அவன் திருப்தி அடையவில்லை. மூத்த சகோதரனான என்னுடைய கடமை முதலில் அவனுக்கு நேர்வழி காட்டுவதுதான். நேர்வழியா? அதாவது அவன் தவறை உணர்த்துவதற்காக நான் நிச்சயம் யுத்தம் புரிவேன். அலகாபுரியின் சேனை அசுர சக்தியை அடியோடு அழித்திடும். அப்போதுதான் என் தம்பி உண்மையை உணர்ந்து கொண்டு தீய வழியில் செல்லாதிருப்பான். கிளம்புங்கள். செல்வ சீமான் மகாராஜர் குபேரன் சிரம் கொண்ட லங்காதிபதி ராவணன் அலகாபுரி அதிபதி செல்வ குபேரன் 10 சிரம் கொண்ட லங்காதிபதி ராவணன் அலகாபுரி அதிபதி செல்வ குபேரன் நான் பெற்ற வரத்தால் பயன் கொண்டு எங்கே ஒளிந்திருக்கிறாய் குபேரா? முன்னே வா, முன்னே வா, என்னுடைய தாக்குதலை எதிர்கொள். வா. என்னுடைய தாக்குதலை எதிர்கொள். வெட்கமற்ற ராவணா, நீ எந்த அருளுக்குமே அருகதையற்றவன். இளைய சகோதரன் என்ற காரணத்தாலும் நீ பெற்ற கீர்த்திக்காகவும் மட்டுமே நான் உனக்கு பொன் நகரத்தை பரிசாக அளித்தேன். அந்த பரிசுக்குமே நீ யோக்கியதை இல்லாதவன். என் கிருபையை நீ தவறாக பயன்படுத்திக் கொண்டாய். என் தாக்குதல் இவ்வுலகத்தை உன் அட்டுழியங்களில் இருந்து விடுவிக்கும். செல்வத்தை பூஜிக்கும் குபேரனே, சக்தியை பூஜிக்கும் ராவணனுக்கு சவால் விடும் அளவிற்கு துணிந்து விட்டாயா? ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம். ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். ராவணனின் பெயர் கேட்டதுமே பெரிய பெரிய வீரர்கள் கூட சத்த நாடியும் ஒடுங்க ராவணனின் காலடியில் சரணடைவார்கள். இவ்வாறு தற்பெருமை பேசிக் கொள்ளாதே ஆணவமிக்க ராவணா. என்னுடன் போரிடு. உன்னுடைய இந்த திமிரை நான் ஒரு நொடியில் அடக்கி விடுவேன். நீ என் திமிரை அழிக்கப் போகிறாயா? நீ பலமற்ற குபேரனே, நீ உயிருடன் இருக்க விரும்பினால் இங்கே இக்கடமே உன் புஷ்பக விமானத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு என் புகழ் பாடு. நிச்சயம் முடியாது. நீ கருணைக்கும் உதவிக்கும் யோக்கியதை இல்லாதவன். நீசன் நீ. நீச்சத்தனம் ஒன்றுதான் உனக்கு புரியும். மூர்க்க புத்தி படைத்தவனே, இந்த யுத்தத்தை உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக உனக்கு பாடம் புகட்டவே புரிகிறேன். இதோ என் தாக்குதலை ஏற்றுக்கொள்.
ராவணா, மீண்டும் மீண்டும் பைத்தியம் போல் அலகாபுரிக்கு என்னிடம் வருவதற்கு முன் உனக்கு நீதி, நியாயம் மற்றும் உன் தகுதியின் பாடம் நிச்சயம் கற்பிக்கிறேன். காலனையே நடுங்க வைக்கும் ராவணன், இப்போது உனக்கு சாவுமணி கட்டப் போகிறேன். ஆ! 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 உன் மரணம் தெரிகிறதா? ராவணா, நிறுத்து! அநியாயம், அட்டூழியம், அதோடு வெட்கங்கெட்ட நடத்தைக்கு ஒரு எல்லை உண்டு ராவணா. எந்த சகோதரன் உன்னை உற்சாகப்படுத்துவதற்காக பொன்னகரத்தை மனதார அழுத்தானோ அவனை கொல்லும் எண்ணம் கொண்டு உன் சுயநலத்தை வளர்த்தாதே. செல், திரும்பிச் செல். மன்னிக்க வேண்டுகிறேன் பாட்டனாரே, ஆனால் இச்சமயம் தங்கள் ஆணையை என்னால் ஏற்க முடியாது. என் அன்னை கேகசிக்கு வாக்களித்துள்ளேன். புஷ்பக விமானத்தை பெறாமல் நான் என் அன்னையின் முகத்தை பார்க்க முடியாது. என்ன கூறுகிறாய் ராவணா? உன் தாய் கேக்கசி எனக்கும் அன்னைதான். அவருக்கு நீ அளித்த வாக்கை நிறைவேற்றுவது உனது மட்டுமல்ல, என் கடமையும் தான். இதை முதலிலேயே என்னிடம் கூறியிருந்தால் இத்தனை அப்பாவி மக்களின் உயிர் பலியாகி இருக்காது. பொன்னகர இலங்கையை உனக்கு அளித்தது போல் இப்போதும் நான் புஷ்பக விமானத்தை அளிக்கிறேன். குபேரா, எதிர்காலத்தில் உலகமே உன்னை உன் தாராள குணத்திற்காக புகழ ஒருபோதும் தயங்காது. ராவணா, இத்தகைய ஆதர்ச சகோதரனிடம் உன் நன்றியை தெரிவித்துக் கொள். இதனால் உன் கௌரவமும் காக்கப்படும். அது மட்டுமல்ல, மனதில் உன் சகோதரன்பால் நீ கொண்டுள்ள துவேஷத்தை ஒழித்துவிடு. பாட்டனாரே, குபேரனை நான் தோற்கடித்தேன். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் என் உடல் வலிமை கொண்டுதான் அந்த புஷ்பக விமானத்தை அடைந்தவனாகிறேன். தாங்கள் குறுக்கே வராதிருந்தால் இந்த கோழை யமலோகத்தில் இருப்பான். லங்காதிபதி! 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 விநாசகாலே விபரீத புத்தி. சுவாமி, கடந்த சில நாட்களாக ஒரு விஷயம் என் மனதை உறுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு தாயின் மனதில் சதா தன் குழந்தைகளை குறித்துத்தான் சிந்தனை இருக்கும் தேவி. நிச்சயமாக உனக்குள்ளும் அவ்வாறான எண்ணம்தான் இருக்கிறது இல்லையா? பரமேஸ்வரா, இவ்வுலகில் எழும் அனைத்து கேள்விகளுக்கும் விடை தாங்கள்தான். தாங்கள் என் தாய்ப்பாசத்தால் எழுந்த வினாக்களுக்கு விடைகள் அளிக்க மாட்டீர்களா? இந்த திரேதாயுக நவீன உலகத்தினால் நீ வெகுவாக கலங்கி இருக்கிறாய் தேவி. ஆம் சுவாமி, தெய்வீக சக்திகள் இந்த திரேதா யுகத்தில் பயனுள்ளதாக இருக்காதா? கிருதா யுகத்தில் இருந்தனவே. தேவி பார்வதி, இப்போது நடக்கும் திரேதாயுகம் கடந்த கிருதயுகம் இரண்டிற்கும் வேறுபாடு என்னவென்றால், தெய்வீக சக்திகள் கிருதயுகத்தில் அதிக சக்தி வாய்ந்திருந்தன. அசுர சக்திகளை அழிக்க வல்லதாகவும் இருந்தன. அதாவது திரேதா யுகத்தில் தெய்வீக சக்திகள் பலவீனமடைந்து போய்விடுமா? ஆம் பார்வதி, புண்ணியத்தின் ஈர்ப்பை விட பாபத்தின் ஈர்ப்பு அதிகமாகும் காரணத்தால் தெய்வீக சக்திகள் அசுர சக்திகளை பூரணமாக அழிக்க முடியாமல் போய்விடும். இதன் விளைவு என்ன ஆகும் சுவாமி? விளைவு என்னவாகும் என்றால், சாதாரண மனிதருக்குள்ளும் அசுர சக்திகளின் பாதிப்பு வெகுவாக இருக்கும். அதன் விளைவாக
மனிதன் அசுரன் வேறுபாட்டை காண்பது அரிதாகிவிடும். இது மோசமான நிலைமையில் முடியுமே சுவாமி. நிலைமை எவ்வளவு மோசமாகத்தான் இருந்தாலும் பார்வதி, முடிவில் வெற்றி சத்தியத்திற்குத்தான். ஏன் தெரியுமா? ஏன் சுவாமி? ஏனென்றால் ஒவ்வொரு யுகத்தின் கோடிக்கணக்கான மக்களிடையே ஒரு தனித்தன்மையுடைய மனிதன் தோன்றி தன் செய்வினைகளால் அந்த யுகத்தின் பிரபாகத்தையே திசை திருப்பும் ஆற்றல் கொண்டிருப்பான். மனிதனுக்கும் மனித தன்மைக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது சுவாமி? தேவி பார்வதி, மனிதனுக்குள் மனிதத்தன்மை புதைந்துள்ளது. ஆகையால் தான் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபடுவது கண்ணுக்குள் புலன்படாது. இருந்தும் மனிதன் மனிதத்தன்மை இரண்டுமே வெவ்வேறுதான். விளங்கவில்லையே. அதாவது மனித வாழ்க்கைக்கு காலவரம்பும் தேகவரம்பும் உண்டு. ஆனால் மனிதத்தன்மை நுண்ணியமானது, அளவற்றது. ஒரு காலவரம்பிற்குள் இல்லாமல், எந்த உருவிலும் இல்லாமல் என்றென்றும் பிரவாகிக்கும். அது யுக யுகங்களாக அதன் தன்மையால் இந்த உலகத்தை சிறப்பித்த மனித குலத்தை மேம்பட வழிநடத்திச் செல்லும். என்னுடைய விளக்கம் உன் கவலையை போக்கியதென்று உன் திருமுகத்தில் தெரியும் மகிழ்ச்சி கூறிவிட்டது. ஆம் சுவாமி, இந்த யுகத்தில் அந்த குணமுள்ளவர் யாரென்று அறிந்து கொண்டேன். நீ ஜமதக்னி மகன் பரசுராமனை பற்றி கூறுகிறாய். ஆம் சுவாமி. உண்மைதான். ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவின் அவதாரமானவர் யுக யுகங்களாக உலகில் அனைவருக்கும் வழிகாட்டி மிகச்சிறந்து விளங்கச் செய்வார். என் மகிழ்ச்சிக்கு மற்றொரு காரணமும் உள்ளது சுவாமி. ஒரு தாய் தன்னுடைய சேயின் நலனை கருதி சிந்திக்கிறாள். ஆனால் தந்தை அவன் சீரும் சிறப்பும் பெற வழிகாட்டுகிறார். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்னையே. என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். இன்று பிரபு பரமசிவனையும் அன்னை பார்வதியையும் ஒருங்கே தரிசித்தேன். அதுவும் ஆழ்ந்த சர்ச்சையில் ஈடுபட்டிருக்கும் போது. நாரதா, உன்னுடைய வருகையால் சர்ச்சை உயிர் பெற்று விடுகிறது. இச்சமயம் உன்னுடைய வரவை நான் வரவேற்கிறேன். நாராயண நாராயண. தாயே, தங்களுடைய ருசிகரமான சர்ச்சைக்கு மேலும் உயிரூட்டுவதற்காகவே இங்கு நான் ஒரு ருசிகரமான கேள்வியுடன் வந்துள்ளேன். நாரதா, நீ இங்கு எந்த வினாவுடன் வந்திருக்கிறாய் என்று நான் நன்கறிவேன். ஒரு துக்ககரமான விஷயத்தை ருச்சிகரமானது என்று கூறுகிறாய். மன்னிக்க வேண்டும். இங்கு நடப்பது வாத விவாதத்திற்கு எதிரான செயல். என்னது? அதாவது தாங்களும் இந்த நாரதரும் சங்கேத மொழியில் பேசுகிறீர்கள். இங்கு நான் ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். பார்வதி, லங்கேஸ்வரன் ராவணன் அலகாதிபதி குபேரனை யுத்தத்தில் தோற்கடித்து புஷ்பக விமானத்தை கைப்பற்றிவிட்டான். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், துக்ககரமான சம்பவம் கூட நாரதனுக்கு ருச்சிகரமானதாக உள்ளது. நாராயண நாராயண. பரம்பொருளே, நான் கேட்க விரும்புவதெல்லாம் இதுதான். பணிவு, நன்னடத்தை, நேர்வழி, அதோடு தங்களிடம் பக்தி இருந்தும் குபேரனை, துஷ்ட கேடுகட்டை ராவணன் கைலாயத்திற்கு அருகிலேயே தோற்கடித்தான். இருந்தும் குபேரனுக்கு தாங்கள் உதவவில்லை. தங்கள் பக்தனிடம் அநியாயமாக நடந்து கொள்பவனை தாங்கள் தண்டிக்கவில்லையே. நாரதா, அநியாயம் செய்தால் அதற்கான தண்டனை அவசியம் கிடைக்கும். இது இயற்கையின் நியதியாகும். பரம்பொருளே, இதுதான் தண்டனையா? அந்த கேடுகட்ட ராவணனின் ஆணவம் குபேரனின் புஷ்பக விமானத்தை அபகரித்ததில் எல்லையே இல்லாமல் போய்விட்டது. நாரதா, துஷ்டனுக்கு தண்டனை உண்டு. உடனடியாக கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக என்றேனும் கிடைக்கும். எப்போது? பொறுமை வேண்டும் நாரதா. உன் கேள்விக்கான விடை விரைவிலேயே கிடைக்கும். நந்தி, ஆனை சுவாமி. சிறிது நேரத்தில் ஒரு மனிதன் விமானத்தில் நம்முடைய கைலாயத்தை கடக்க முயல்வான். ஆனால் நீ
உன்னுடைய சக்தியால் அவனை தடுத்து நிறுத்த வேண்டும். நான் அவனை காண விரும்புகிறேன். ஆணை சுவாமி. நந்தி, நீ அவன் முன் வானர் உருவத்தில் தோன்ற வேண்டும். இங்கிருக்கும் மறைத்த சிவகணங்களையும் உன்னுடன் அழைத்துச் செல். ஆணை சுவாமி. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் சிவசங்கரா. தன்னுடைய நேர்மையான பணிவான சகோதரன் குபேரனிடம் ஈவிரக்கமின்றி நடந்து கொண்ட ராவணனை நான் சந்தித்தேயாக வேண்டும். அந்த சந்திப்பு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அன்னை கேகசியின் ஆசீர்வாதத்தால் இந்த புஷ்பக விமானம் கிடைத்திருக்கிறது. நம் பாக்கியம்தான். இங்கிருந்து பூமியில் இருக்கும் மனிதர்களை காணும் பொழுதும் ஆகாயத்தில் பறக்கும் ஆனந்தமும் வார்த்தைகளால் அளவிடவே முடியாது. உன்னுடைய அன்னையும் என்னுடைய மகளுமான கேகசி நம் நலனை பற்றி தான் யோசிப்பாள். ஆம், என் அருமை லங்கேஸ்வரரே, சகோதரி சொன்னதில் உண்மையை தவிர வேறெதுவும் இல்லை. அவள் சொல்படி கேட்பதாலேயே என்றென்றும் அரக்ககுலம் மேலோங்கி நிற்கும். சரியாக சொன்னீர்கள் மாமா அவர்களே. கோழையான குபேரன் இந்த புஷ்பக விமானத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வான்? உங்களுக்கு தெரியுமா, அந்த கோழை குபேரனை எப்படியாவது காப்பாற்ற தங்கள் பாட்டனார் புலஸ்தியரே வந்துள்ளார். எல்லாம் கவனித்தேன் மாமா அவர்களே, நன்கு கவனித்தேன். ராவணனின் கண்ணில் இருந்து எதையும் மறைக்க முடியாது. என் அகில உலக வெற்றியை அறிந்த பிறகு துஷ்டர்களின் கூட்டம் ராவணன் யார் என்று நன்கு தெரிந்து கொள்ளும். உங்கள் வெற்றிக்கு பிறகு புஷ்பக விமானத்தில் இருந்து ஜனங்களை கண்டால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் தெரியுமா? அந்த அற்புதம் விரைவிலேயே நிகழும் மாமா அவர்களே. விமானத்தின் வேகம் ஏன் குறைந்து விட்டது? எனக்கு இது உங்கள் சகோதரன் குபேரனின் பயங்கர சூழ்ச்சியாக தெரிகிறது. குபேரா, நீ ராவணனின் தாக்குதலில் இருந்து தப்பப் போவதில்லை. ராவணா, இந்த புஷ்பக விமானம் செலுத்துபவரின் விருப்பத்திற்கு இணங்கிதான் செல்லும். இதை நீ கைப்பற்றி இருக்கின்றாய். ஆகையால் இந்த புஷ்பக விமானம் நிற்பதற்கு முன்னால் உனது சொல்படிதான் கேட்கும். ஆனால் தற்போது என் ஆணையை ஏன் நிறைவேற்றவில்லை? ராவணா, இந்த பர்வதமானது விசேஷம் நிறைந்த பர்வதம். இங்கு வசிக்கும் ஒரு மகானின் திவ்ய சக்தியின் காரணமாகத்தான் இது நின்றுவிட்டது. ராவணனை காட்டிலும் இவ்வுலகில் புகழ் பெற்றவன் யார் என்று சொல்லுங்கள். யார் அவன்? சொல்லுங்கள். அது எனக்கு தெரியாது ராவணா. மூடனை போன்று ஏன் இப்படி சிரிக்கிறாய் வானரமே? நான் வானரம் அல்ல, வானர முகம்தான் உள்ளது. ஆகையால் மூடன் நான் அல்ல, நீதான் மூடனாவாய். துஷ்டனே, இந்த ராவணனை எதிர்ப்பவர்கள் உயிரோடு வாழ மாட்டார்கள். என்னையா பரிகாசம் செய்கிறாய்? நீ உயிர் வாழப் போவதில்லை. கால பைரவரின் சிவகணங்கள் நாங்கள். மரண பயம் என்பதே கிடையாது. கால பைரவரா? யாரை சொல்கிறீர்கள்? நீ லங்காதிபதி அல்ல, மூடர்களின் அதிபதியாவாய். அதனால்தான் பரம்பொருளான சிவபெருமானை கூட உனக்கு தெரியவில்லை மதிக்கட்ட மூடனே. இந்த கைலாயத்தை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் சிவபெருமானுக்கு வந்தனம், பூஜை, அர்ச்சனை செய்ய வேண்டும். அவரை தரிசித்து உன் வாழ்வை மேம்படுத்திக் கொள். நீ செய்த புண்ணியம்தான் வரத்தை அளிக்கும். அதிசக்திசாலியான இந்த லங்கேஸ்வரனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றாய். நீ வானரமானதால் உன் துணிச்சலை நான் மன்னித்தேன்.
எங்களை மன்னிக்கும் தகுதியற்ற மதிகற்ற மூட ராவணனே, நீ செய்த பாவத்திற்கு சிவனிடம் மன்னிப்பு கேள். எம்பெருமானா, சிவசங்கரனா, இந்த உலகில் என்னை விட உயர்ந்தவனே கிடையாது. அழகாபுரியின் அந்த குபேரனின் வைபவத்தை மண்ணாக்கி விட்டு வருகிறேன். கெட்டெண்ணம் கொண்ட வானரமே, ராவணன் எதிரிகளுக்கெல்லாம் காலன். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். உயிர் பிச்சை அளிக்கும்படி மாவீரன் ராவணனிடம் வந்த சிவசங்கரனை கேட்க சொல். மூடனே, உன் அறிவு மழுங்கி விட்டது. ராவணா, மரணம் உன்னை அணுகுவதற்கு முன் நீ வாய் ஆசைப்பட்டால் போ, கைலாய பர்வதம் சென்று பகவான் சிவசங்கரனிடம் உன் அகந்தைக்கும் அவச்சொல்லுக்கும் மன்னிப்பு கேள். நான் பிறந்தது யாருக்கும் தலை வணங்குவதற்கோ அல்லது மன்னிப்பு கேட்பதற்கோ அல்ல, எதிரிகளை ஒழிக்கவும் அவர்களின் நாசத்திற்கும் தான். வீரனான என்னை நீ எவ்வாறு அறிவாய்? உனக்கு வானர முகம் மட்டுமல்ல, புத்தியும் அதேதான். துஷ்ட ராவணனே, வானர முகம் என்று என்னை பலமுறை கூறி நீ அவமதித்த காரணத்தினால் நான் உனக்கு சாபமிடுகிறேன். ஒரு வானர மகானும் அவரது வானர சேனையும் உன்னுடைய புகழை அடியோடு அழிக்க காரணமாவார்கள், இது சத்தியம். சாபமிடுகிறாயா வானரமே? நீயா? நீ என்ன ரிஷியா? என்ன பாட்டனாரே, என்ன மாமா அவர்களே, இந்த அற்ப வானரம் தசமுகனான லங்கேஸ்வரனை சாபமிடுகிறானாம். ராவணனின் கோபத்தை தூண்டும் உனக்கு துளி கூட உயிர் வாழ்வதில் ஆசை இல்லையா துஷ்ட வானரமே? எந்த சிவனின் சக்தியின் மீது நீங்கள் எல்லோரும் கர்வம் கொண்டுள்ளீர்களோ, இந்த கடமே அந்த சிவனை என் பயங்கர சக்தியால் நான் சக்தியற்றவனாக செய்து விடுகிறேன். எங்கே? அழைத்து வாருங்கள் அவனை. ராவணா, நெருங்கி வராதே, சொல்வதை கேள், ஓடிவிடு. இது பகவான் சிவசங்கரனுடைய தூய்மை பொருந்திய இடமாகும். துணிச்சலாக நடந்து உனது உயிரை மாய்த்துக் கொள்ளாதே. வானரமே, சிவசங்கரனின் பெயரை சொல்லி சொல்லியே எங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ யார்? அவன் எவ்விடத்திலும் வியாபித்திருக்கும் சிவசங்கரனை தெரியாதா உனக்கு? உன்னுடைய விஸ்வேஸ்வரன் ராவணனை விட சக்தி வாய்ந்தவனா? உன்னுடைய சக்தியின் மீது கர்வம் கொண்ட ராவணனே, நான் சிவனுடைய அம்சமான நந்தி. உன்னை இக்கணமே யமனிடம் அனுப்ப முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். ஏனென்றால் உனது கெட்ட நடத்தையால் ஏற்கனவே இறந்தவனாவாய். மன்னிப்பு பெற தகுதியற்ற வானரமே, உன் துஷ்ட செயலுக்கு என்ன செய்கிறேன் பார். துஷ்ட வானரமே, இவ்வளவு துடிச்சலா? என்ன ஆயிற்று நந்திக்கு? ராவணனை உன்னால் வெல்ல முடியவில்லையா நந்தி? தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டேன். என்னை யுத்தத்தில் தோற்கடித்து விட்டான். சிவனிடமிருந்து தோன்றிய நந்தியை தோற்கடித்தவன் யார் என்று காண நான் ஆவலாக இருக்கிறேன். சிவசங்கரா! சுவாமி, நீதான் ராவணனா? என்னிடமிருந்து தோன்றிய நந்தியை தோற்கடித்து
இந்த சிவனை மிகவும் மகிழ்வித்தாய் ராவணா. உன்னுடைய வீரம் மெச்சத்தக்கது. நீ நலமாக இருக்கிறாயா? நீர்தான் சிவனா? வினோதம்தான். என் நலனை பற்றி அக்கறையாக விசாரிக்கிறீரே. உனது பக்தன் நந்தியின் நிலைமையை கண்டீரா? படைவீரன் நந்தியை தோற்கடித்து காட்டிய மாவீரன் ராவணனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என்னை இங்கு இழுத்தது. சாவதற்கு முன் விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொள் சிவனே. வேதமும் நீதி நூலும் கற்ற பண்டிதன் ராவணன் உன்னுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்வான். எம்மை அறிந்து கொள்ளத் தவறாதே ராவணா. நீ காலன் என்றால் நான் மகாகாலன். மகாகாலனா? அப்படி என்றால் என் கோடரிக்கு ஆனந்தம் தான் என்று. ஆனந்தமில்லை ராவணா, பரமானந்தம். ஆனால் இந்த கைலை என்னை சார்ந்தது. நீ என்னுடைய விருந்தாளி. விருந்து தேவையில்லை, யுத்தம் செய்ய என்னுடன். உன் விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வேன் ராவணா. நீ சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். செயல்தான் என் ஓய்வு. சிவனே, எடு திரிசூலத்தை. உன் விருப்பப்படியே ஆகட்டும் ராவணா. உன் கோடரியை எடு ராவணா. நீ ஓய்வெடுக்க விரும்புகிறாயா ராவணா? எடுகோடரியே. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நீ ஓய்வெடுக்கிறாயா ராவணா? ஓய்வா? கிடையாது. நீ என்ன யுத்தமா செய்கிறாய்? யுத்தம் என்ற பெயரில் விளையாடுகிறாய். தந்தை மகனுக்கும் குரு சிஷ்யனுக்கும் கற்றுக் கொடுப்பதை போல. நீ யுத்தம் செய்யேன். இல்லை இல்லை, இது யுத்தம் அல்ல, வெறும் விளையாட்டுதான். என்னிடம் இப்படி விளையாட்டு காட்டுகின்றாயே, உண்மையில் நீ யார் என்று சொல்லுகின்றாயா? எப்பொழுது உன்னுடைய அகங்காரம் புறக்கண்களை மறைக்கிறதோ உன்னால் என்னை அறிந்து கொள்ள முடியாது ராவணா. உன் அகங்காரம் விலக வேண்டுமானால் நீ சாதனை புரிய வேண்டும் ராவணா. சாதனையா? நீ என்னை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொண்டால் உன் வாழ்வு தானாகவே மலர்ந்துவிடும். கேள்விக்கு பதில் கூறாமல் எங்கு சென்று விட்டாய்? நீ யார் என்று கூறிவிடு. மூடனே,
இன்னும் நீ இறைவன் சிவசங்கரனை புரிந்து கொள்ளவில்லை ராவணா. நீ மூடன் என்று நிரூபித்து விட்டாயே. துஷ்டனே, என் மனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. என் கோபத்தை கிளறாதே. இல்லையெனில் சாதனை புரிய செல்வாயா என்ன? லங்கேஸ்வரன் ராவணன் சாதனையில் அல்ல, செய்து காட்டுவதில் தான் வல்லவன். உங்கள் சிவனை வந்து அறிமுகம் செய்யவில்லை என்றால் அவன் வசிக்கும் இந்த கைலாயத்தை பெயர்த்து கடலில் அமிழ்த்துவேன். அவ்வாறு துணியாதே ராவணா. சாம்பலாகி விடுவாய் நீ. சிவனின் கோபத்திற்கு ஆளாகாதே. சிவன் தன்னை அறிமுகப்படுத்தாமல் என்னை பரிகசித்தான். சிவன் தன்னை அறிமுகம் செய்ய வேண்டும். இல்லையெனில் நான் கையிலையை கடலில் அமிழ்த்து விடுகிறேன். எதனால் இந்த ஆட்டம் சுவாமி? கவலை கொள்ளாதே பார்வதி. இது ஆணவக்காரனின் அகங்காரச் செயல். பாழடைய வேண்டுமென்று விரும்பி வந்தவனின் செயல்தான். ஆணவக்காரனின் அகங்காரமா? ஆம் பார்வதி. மூவுலகையும் வென்று தன் காலடியில் வைத்து ஆள வேண்டுமென்று கனவு காணும் லங்கேஸ்வரன் ராவணன் நம் கைலாசமலைக்கு மிகுந்த அகங்காரத்துடன் வந்துள்ளான். நான் இதுவரை இப்படி சக்தியை வெளிப்படுத்தும் வீரனை பார்த்ததே இல்லையே பரம்பொருளே. அதைத் தவிர யுகமாற்றத்தை அறிவிக்கும் சூக்ஷ்மமான செயல். யுகமாற்றத்தின் அறிவிப்பா? நான் உன்னிடம் கூறவில்லையா? வரும் திரேதாயுகத்தில் அரக்கர் மற்றும் தீய சக்திகள் மிகுந்த பலம் கொண்டு எழுவார்கள். இதுவும் தான் கூறினீர்கள் சுவாமி. கொடூரமான விளைவுகள் இருந்தாலும் கூட உண்மையே வெல்லும் என்றீர்கள். ஆம் தேவி, முடிவில் சத்தியம் ஒன்றுதான் வெல்லும். இப்படி கொடூரமான விளைவுகள் கூட ஏற்படுமா? அகங்காரம் கொண்டவரின் செயல் உலகை காப்பவரின் சிம்மாசனத்தையே ஆட்டுவிக்குமா? ஆணவம் கொண்ட ராவணனின் அக்கிரம செயலுக்கு தண்டனை அளியுங்கள் சுவாமி. உன் விருப்பத்திற்கிணங்க கைலையை இக்கணமே நான் நிலைப்படுத்தி விடுகிறேன் தேவி பார்வதி. அப்படி செய்வதால் ராவணனின் அக்கிரம செயலுக்கு தண்டனை கொடுத்ததாகிவிடுமா? அகங்காரம் என்பது அவனுள்ளே பொதிந்திருப்பதால் நம்முடைய செயலின் மூலம் அவனது அகங்காரத்தை ஒடுக்கி விடுவோம். அவனுக்கு உண்மையான ஞானம் கிடைத்துவிடும் பார்வதி. சரி, இக்கணமே நான் கைலையை நிலைப்படுத்தி விடுகிறேன். ஹர ஹர மகாதேவா. 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 இப்பொழுது உண்மை என்னவென்று தெரிந்து விட்டதா மூர்க்கனே? உனது அகங்காரம் அடங்கிவிட்டதா துஷ்டனே? அனைவரையும் காக்க நீ விரும்பினால் பகவான் சிவனிடம் செல். தேவாதி தேவனான மகாதேவன் இறைவன் சிவசங்கரன் அகில உலகத்திற்கும் நாயகனாவார். அழியா புகழ் கொண்டவர்.
சிவனின் கோபத்திற்கு உள்ளாகி உன்னுடைய அழிவை தேடிக்கொண்டு விட்டாய் ராவணா. இறைவன் சினத்திற்கு நீ உள்ளாகி இருப்பதால் அவரை தவிர உன்னை எவராலும் காக்கவே முடியாது ராவணா. சிவகணங்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கப் போவதில்லை. மாறாக பிரம்மாவிடம் பலஹீனமான வரத்தை ஏன் அளித்தீர்கள் என்று கேட்கிறேன். பிரம்மதேவரே, பிரம்மதேவரே, நான் கூப்பிடுவது காதில் விடவில்லையா? என் குரல் உங்களை மட்டும் எட்டாவிட்டால் நீங்கள் நான் தற்கொலை செய்து கொள்ள காரணமாவீர். ஒரு பிராமணனை கொன்றீர்கள் என்ற அவச்சொல்லுக்கு நீரே காரணமாவீர். பிரம்மதேவரே, பிராமணனை கொன்றீர்கள் என்ற அவச்சொல்லுக்கு நீரே காரணமாவீர். நீரேதான். விழித்தெழ வேண்டும் சுவாமி. ராவணனின் பிடிவாதத்தை தாங்கள் நன்றாக அறிவீரே. கடும் தவம் புரியும் பொழுது இந்த ராவணன் தானே உங்களை மகிழ்விப்பதற்காக தன் சிரத்தை 10 முறை கொய்தான். விழித்தெழுங்கள் சுவாமி. கடைசி முறையாக அழைக்கிறேன் பிரம்மதேவரே. தாங்கள் தானே வரமளிக்கும் சரஸ்வதியின் கணவர். வரமளியுங்கள். அதாவது ராவணனை எந்த சக்தியும் அழிக்க கூடாது என்று பிரம்மதேவரே. இல்லையெனில் நான் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். பிராமணனை கொன்ற பாவத்திற்கு ஆளாகாதீர்கள், ஆளாகாதீர்கள். வாக்கின் நாயகி சரஸ்வதியே, பிரம்மதேவனை அவச்சொல்லிலிருந்து மீட்க வேண்டும் என்று நீ விரும்புவாயேயானால் ராவணனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் நாவில் அமர்ந்து அவன் அகங்காரம் கொண்டு பேசுவதை தவிர்க்கும்படி செய்ய உன்னால் முடியுமா? ஏன் இந்த கட்டளை சுவாமி? இது கட்டளை அல்ல தேவி. சிவசங்கரனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான். பூர்த்தி செய்யவா? அதாவது யார் நாவில் சரஸ்வதி தேவி அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிறாளோ அவனே சிவனின் அருள் அமுதத்திற்கு பாத்திரமாவான். ஆகையால் என் விருப்பப்படி இதை விரைவாக செய் சரஸ்வதி. அகங்காரம் கொண்ட ராவணன் மிகவும் பிடிவாதக்காரன். அவ்வாறே செய்கிறேன். பிரம்மதேவரே, அன்னை சரஸ்வதியே, என் துன்பத்தை அகற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் பகவன் நாமாக்களை திடீரென்று கூறுவதை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் சிவகணங்களே? எனக்கு விஸ்வநாதனின் அருளமுதத்தை பொழியுமாறு தயவு செய்யுங்களேன். ஆச்சரியமடையாதீர்கள். என் தவறுகளை மன்னியுங்கள். இவ்வுலகில் அனைவரும் சிவனின் விருப்பத்தால் பிறப்பதால் சிவகணங்களே, நீங்கள் என் தோழர்கள், எனது உடன்பிறப்புகள். கூறுங்கள், பகவான் சிவனின் கதை கூறுங்கள். சிவபக்தர்கள் பரிவாரத்தில் உன்னையும் சேர்த்துக் கொள்கிறோம் ராவணா. லங்கேஸ்வரா, நாங்கள் எல்லாம் எப்போதும் சிவபக்தியில் மூழ்கினவர்கள். முதல் முறையாக சிவனிடம் நீ பக்தி செய்ய விரும்பி இருக்கிறாய். அதனால் உன்னுடைய வாயிலிருந்து சிவபக்தியின் விசேஷத்தை கேட்க விரும்புகிறோம். நிச்சயமாக தோழர்களே. நாராயண நாராயண. பக்தன் ராவணனே,
சிவசங்கரா, பிரபுவே, உலகநாயகன் சிவசங்கரனே, பக்தர்களுக்கு எளிமையானவனே, தேவாதி தேவனான மகாதேவனே போற்றி. இந்த உலகில் பிறவி எடுக்கும் எந்த ஒரு ஜீவனும் தங்களை அறியாதவர்கள் அல்ல சிவசங்கரா. நானும் தங்களை நன்றாகத்தான் அறிந்திருந்தேன் பிரபுவே. ஆனால் என் அகங்காரத்தினால் புத்தி மழுங்கி இருந்தது சிவசங்கரா. தெரிந்தே நான் உங்களை அவமதிக்கும் பெரும் தவறு ஒன்றை செய்துவிட்டேன். என் தவறு மன்னிக்கவே முடியாததுதான். தண்டியுங்கள், இப்பொழுதே என்னை தண்டியுங்கள் சிவசங்கரா. நீ உணர்ந்து விட்டதனால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் லங்கேஸ்வரா. உன்னுடைய பக்தியைக் கண்டு நான் மிக மகிழ்ந்தேன். இந்த கொடிய தீய அகங்காரம் கொண்டவனை அற்ப பக்தனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. உன்னுடைய பக்தியை மெச்சியதால் நான் நேராக உனக்கு காட்சியளித்து உன்னையும் என் பக்தர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டேன். எழுந்திரு ராவணா. உன் வாயிலிருந்து வந்த ஸ்லோகமானது சிவதாண்டவ ஸ்லோகம் என்று என்றென்றும் பிரசித்தமாக விளங்கும். அதோடு சிவபக்தர்களுக்கும் நன்றாக ஊக்கமளிக்கும். எளிய எம்பெருமான் சிவசங்கரன், ஜெகதீஸ்வரர் பகவான் சிவசங்கரன், உனக்கு நான் வரமளிக்க விரும்புகிறேன் ராவணா. தேவையான வரத்தை கேள். தண்டிக்கப்பட வேண்டிய எனக்கு வரமா? உண்மையிலேயே தாங்கள் பரம்பொருள்தான். தேவாதி தேவா மகாதேவா, என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு தாங்களே வரமளியுங்கள். லங்கேஸ்வரன் ராவணா, இந்த சக்தி வாய்ந்த வாளை பெற்றுக்கொள். இது உன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். ஆனால் ஒன்று நினைவில் இருக்கட்டும், இந்த ஆயுதத்தை நீ தவறாக உபயோகித்தாய் என்றால் அது உனக்கு உதவாமல் என்னிடமே திரும்பி வந்துவிடும். என்னை நன்றாக ஆசீர்வதியுங்கள். நான் எப்பொழுதுமே உங்களை துதிக்க வேண்டும். சர்வேஸ்வரனே, தங்கள் மகிமையை பாட வேண்டும். தங்களை தரிசித்ததால் என் வாழ்வு மலர்ந்தது. தன்யனாகி விட்டேன் நான். எளிமையானேன் சிவசங்கரனே. ஜெகதீஸ்வரன் பகவான் சிவசங்கரன், இறைவன் சிவசங்கரன், இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன். நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி நாரதரே. தங்களை தரிசித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆச்சரியம், மிக ஆச்சரியம். லங்கேஸ்வரா ராவணா, நான் தான் தேவரிஷி நாரதன் என்பதை எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள்? இதற்கு முன் நாம் இருவரும் சந்தித்ததே இல்லையே ராவணா. மகானான தங்களை அறிய அறிமுகமே தேவையில்லை. தங்களுடைய பிரசித்தமான சர்ச்சைதான் அதற்கு காரணம். நாராயண நாராயண. சர்ச்சையா? ஆமாம், என் தந்தை விசர்வா தங்களை பற்றி மிகவும் புகழ் பாடியிருக்கிறார். சிறுவயதிலிருந்தே தங்களை காண ஆவலாக இருந்தது. இன்று தாங்களே தரிசனம் தந்து என் ஆசையை பூர்த்தி செய்தீர்கள். நாராயண நாராயண. லங்கேஸ்வரா, தங்கள் அறிமுகமாவதற்கு முன்னால் தங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவை பொய் என்று
இப்பொழுது தெரிந்துவிட்டது. நாராயண நாராயண. என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள் தேவரிஷி? தாங்கள் சிறந்த நல்லதொரு பிராமண குலத்தில் பிறந்திருந்தும் தங்களிடம் அரக்க குணம்தான் மேலோங்கி உள்ளதாம். அதோடு தாங்கள் அகங்காரமும் கொடூர குணமும் உள்ளவராம். தேவரிஷி நாரதரை, நாராயண நாராயண. லங்கேஸ்வரா, தற்சமயம் தாங்கள் இவ்வளவு வினயத்துடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் சிவனின் பரிபூரண அருளை பெற்றதால் இருக்குமோ? இது நீடிக்குமா அல்லது வெகு சீக்கிரம் மாறிவிடக் கூடுமா? நாரதா! நாராயண நாராயண. சரிதான், சிவனின் அருள் மறைந்து விட்டது போலும். தாங்கள் திரும்ப அகங்காரத்தின் உச்சிக்கு சென்று விட்டீர்களே லங்கேஸ்வரா. தேவரிஷி நாரதரே, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் வந்தீரா? இல்லை இல்லை லங்கேஸ்வரா, இப்பொழுது அடியேன் தங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டதால் தான் வந்தேன். பேசுவதை பார்த்தால் என்னை அவமானப்படுத்துவது போலல்லவா இருக்கிறது? நாராயண நாராயண. தாங்கள் இதை ஏன் அவமானமாக கருதுகிறீர்கள் லங்கேஸ்வரா? உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும் தேவரிஷி. உங்கள் புத்திசாலித்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம், சொல்லிவிட்டேன். இப்பொழுது தங்கள் கோபம் எரிமலையைப் போல் கொதித்து தங்களையே எரித்துவிடும் போல் இருக்கிறது. அதற்கு முன் நான் மறைந்து விடுகிறேன். நாராயண நாராயண. மறைந்ததால் நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொண்டாய் நாரதா. இல்லையெனில் சிவசங்கரனின் இந்த சக்தி வாய்ந்த வாளை உன் மீது செலுத்தி இருப்பேன். மூட ராவணனே, இது கூட தெரியாதா உனக்கு? சிவனின் அருள் இருப்பதால் தான் இந்த நாரதனை நீ எதுவுமே செய்ய முடியாது. நாராயண நாராயண. உன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ராவணா. இல்லை என்றால் நீ விரும்பியதை எல்லாம் என்றும் அடைய முடியாது. நாராயண நாராயண நாராயண. ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. சிவாய. ஓம் நமோ நாராயணாய. தேவரிஷி நாரதருக்கு வணக்கம். வானரராஜா கேசரி, அன்னை அஞ்சனா, உங்கள் மனவிருப்பம் நிறைவேறட்டும். தேவரிஷி, தங்களுடைய வருகையே எங்களுக்கு மங்களம் உண்டாக்கும் என்று நம்புகிறோம். நாராயண நாராயண. வானரராஜா, இச்சமயம் தாங்களும் அன்னை அஞ்சனாவும் பரமசிவன், நாராயணன் மற்றும் இருவரையும் ஒரு சேர ஆராதிக்கிறீர்களே, இதன் காரணத்தை அறியும் பொருட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். தேவரிஷி, இறைவன் பரம்பொருளே என் கனவில் தோன்றி என்னிடம் கூறினார், பகவான் சிவனையும் விஷ்ணுவையும் ஆராதித்தால்
எனக்கு ஒரு தேஜஸ்வி மகன் நிச்சயம் பிறப்பான் என்று. ஆகையால் தான் தேவரிஷி நாங்கள் இருவரையுமே ஆராதிக்கிறோம். பரம்பொருளும் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது. மாதா அஞ்சனா, தங்களுக்காக நானும் ஆராதனை செய்கிறேன். அதோடு நானே நேரில் சென்று ஹரிஹரனிடம் தங்களுக்காக வேண்டுகிறேன். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. சுவாமி, நாராயண நாராயண. வணக்கம் ஸ்ரீஹரி. வணக்கம் மாதா. அன்னையே, ஸ்ரீஹரி விஷ்ணு யோக நித்திரையில் உள்ளார். இருந்தும் பக்தர்களின் அழைப்பை கேட்டுக்கொண்டிருப்பார். இவ்வாறு யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது இவரை எழுப்புவது சரியல்லதான். என்ன செய்வது? இச்சமயம் நான் வந்தது ஸ்ரீஹரியிடம் ஒரு பணிவான கோரிக்கை கேட்கத்தான். கோரிக்கை ஏதும் இல்லையெனில் வைகுண்டத்தின் வழி கூட உனக்கு மறந்துவிடும் நாரதா. உன் சுயநலத்தை நன்றாகவே அறிந்தவள் நான். மாதா, தயவு செய்து கோபிக்க வேண்டாம். கோபிக்காமல் வேறென்ன செய்வது நாரதா? வைகுண்டத்தில் நுழைந்ததுமே உலகில் நீ ஒருவன்தான் ஸ்ரீஹரியின் சிறந்த பக்தன் என்று ஆலாபிக்க தொடங்கி விடுகிறாய். நாராயண நாராயண. மாதா, ஏன் இவ்விதம் கூறுகிறீர்கள்? ஸ்ரீஹரி விஷ்ணுதான் என் ஆராதனைக்குரிய தெய்வமே. நான் அவரை நினைக்காத நேரமே இல்லையே அன்னையே. உன் பக்தியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பக்தன் தன் பக்தியை மீண்டும் மீண்டும் பறைசாற்றிக் கொள்ளும் போது அவன் பக்தி உண்மையானதல்ல என்று தெரிகிறது. மாதா, இந்த நாரதன் தங்கள் மகன் போல் அல்லவா? இவ்விதம் சந்தேகித்தால் இந்த அப்பாவி நாரதன் எங்கு செல்வான்? அதோடு ஸ்ரீஹரி விஷ்ணு விரைவில் ஒரு மானிடராக பூமியில் அவதரிக்கப் போகிறார் என்ற செய்தி கேட்டு பெரும் கவலையாக இருக்கிறது எனக்கு. செய்திகளின் மையமான நாரதா, நீ கேட்டறிந்த செய்தி எங்கிருந்து அறிந்தாய் என நானும் அறியலாமா? நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, பரமபிதா பிரம்மதேவர் தான் இந்த உண்மையை எடுத்துரைத்தார். பிரம்மதேவரா? ஆம் அன்னையே. பரமபிதா உரைக்கும் பிரம்ம வாக்கியம் என்றுமே பொய்த்ததில்லை. நாரதா, நீ கூறியதும் பிரம்ம வாக்கியம் போல் உண்மையானதுதான். எனக்கு பிறகு தேவி லக்ஷ்மியும் பூலோகத்தில் அவதரிப்பாள் என்பதும் நான் நன்கு அறிந்த உண்மைதான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நாரதா, இவர்கள் இருவரின் வேண்டுகோளுடன் தானே வைகுண்டத்திற்கு வந்தாய்? ஸ்ரீஹரி, இவ்வுலகத்தில் தங்களிடமிருந்து மறைக்கக்கூடிய ரகசியமே இல்லை. அனைத்தும் அறிந்தவர் தாங்கள். வானர ராஜா கேசரி, அவர் மனைவி மகாராணி அஞ்சனா இருவரின் பிரார்த்தனைக்கும் தங்களது மானிட பிறப்பிற்கும் சம்பந்தம் உள்ளது. இன்னும் வேறென்ன அறிய விருப்பம் நாரதா? இது விருப்பமில்லை பிரபு, வேண்டுகோள். அது என்ன என்பதையும் கூறிவிடு. ஏனென்றால் இவர்கள் வேண்டுகோளிற்கு பதில் கூறும் முன்பு நான் பரமசிவனிடம் அறிவுரை கேட்க வேண்டும். நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, நான் இப்பொழுது இங்கு வந்ததும் இதே நோக்கத்தோடுதான். தேவி லக்ஷ்மி, இந்த சர்ச்சையை கேட்டும் ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? நான் மானிட அவதாரம் எடுப்பதில் உனக்கு சம்மதம் இல்லையா? இதில் என் சம்மதம் என்ற பேச்சிற்கு இடமே இல்லை சுவாமி. நான் என்றும் தங்கள் ஆணைப்படி நடப்பவள். நாராயண நாராயண. நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய.
கைலாயநாதர் பரமன் சிவசங்கரன் இறைவன் பரமன் சிவசங்கரன் இன்பமளிக்கும் பராபரன் சிவசங்கரன் பரம்பொருளே, கிருதயுகத்தில் தங்கள் அருளால் பல சக்திசாலியான ராட்சசர்கள் அழிக்கப்பட்டனர். ஆனால் திரேதாயுகத்தின் தொடக்கத்திலேயே ராட்சச குலத்தில் ஆணவம் விண்ணளாவி விடும் போல் தோன்றுகிறது. பரம்பொருளே மகாதேவா, தங்கள் அருளால் ராட்சசர்களிடம் எங்களுக்கு பயமே இல்லை. ஆனால் இந்த குலம் சம்பந்தமான பிரச்சனையால் தான் பயம். ஆம் மகாதேவா, பிராமண வம்சத்தில் பிறந்திருந்தும் லங்கேஸ்வரன் ராவணனிடம் அவன் அன்னையின் ராட்சச குணம் நன்கு காணப்படுகிறது. தேவாதி தேவா, ராவணன் ஒரு அறிவாளி, சக்திசாலியும் கூட. ஆனால் அவன் கொடூரம் கொண்டுள்ளவன். ஒன்று நிச்சயம், பரமபிதா, இதுவரை தோன்றியுள்ள அனைத்து ராட்சசர்களில் இவனைப் போல் எவருமே கண்டதில்லை. பரம்பொருளே, இலங்கேஸ்வரன் ராவணன் முன்னேறும் வேகத்தை காணும்போது இவன் பூலோகம் முழுவதையும் தன் ஆட்சிக்குள் கொண்டு வருவதோடு பாதாளம் மற்றும் சொர்க்கத்தையும் கைப்பற்றி விடுவான் என்ற கவலையும் பீதியும் எங்களுக்கு தோன்றியுள்ளது. பின்பு இவன் கொடுமை மூவுலகையுமே அழித்துவிடக்கூடும். தேவர்களே, உங்கள் கவலை எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் நான் படைப்பின் நீதியை மீற முடியாது. படைப்பின் துவக்கத்தில் நானே நீதிகளை அமைத்து தெளிவாக விளக்கியுள்ளேன். ஆகையால் அவைகளை எதிர்க்க முடியாது. தேவர்களே, ராவணனின் முன்னேற்றம் மற்றும் குணத்தை நான் நன்கறிவேன். ஆனால் அவனுள் எஞ்சி இருக்கும் பிராமண குணம் தானாகவே அழியும் வரை அவனை அழிக்கும் முயற்சியில் 3 தேவர்களும் ஈடுபாடு காட்ட மாட்டோம். பரம்பொருளே, என்றும் போலவே உங்கள் சந்தேகம் தலை தூக்குகிறது. ஒவ்வொரு யுகத்திற்கும் அதற்கான வரம்புகள், அதற்கேற்ற கலாச்சாரம் தொடங்குகின்றன. விசர்வாவின் மகன் ராவணனின் பிறப்போடு கூட கிருதயுகம் என்ற புதிய யுகம் தொடங்கியுள்ளது. இந்த யுகத்தில் நாம் அனைவரும் சத்தியம் மற்றும் கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இது எவ்வாறு சாத்தியமாகும் பரம்பொருளே? வாயுதேவரே, கிருதயுகத்திற்கு முன்பு நற்சக்திகள் தங்கள் அனைவரும் அழைத்த மாத்திரத்தில் முன்வந்து நின்று தீய சக்திகளை அழித்துக் கொண்டிருந்தன. இன்றைய நவீன யுகத்தில் தீய சக்திகள் நம்மால் அழிக்கப்படுவது மற்றும் என்னுடைய குறிக்கோள் அல்ல. பரம்பொருளே, துஷ்ட சக்திகளை அழிப்பது மட்டுமல்லாது வேறு எதை முக்கிய குறிக்கோளாக கருத வேண்டும்? மானிடர்களுக்கிடையில் மானிடனின் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு சத்தியம், நல்லொழுக்கம், கட்டுப்பாடு இவற்றிற்கு எடுத்துக்காட்டாக இருந்து அடுத்து வரும் யுகங்களில் சமூகம் நற்செயல்கள் புரிந்து நல்வழி நடப்பதற்கு ஊக்கமளிக்க வேண்டும். பகவான் சிவசங்கரன், பகவான் சிவசங்கரன். இது சமூக நலனுக்காக நாம் செய்யும் மகத்தான செயல்தான் தேவாதி தேவா. ஆனால் இந்த சுபகாரியத்தின் துவக்கம் எப்பொழுது? துவக்கப்பட்டு விட்டதால் தான் தங்களிடம் கூறினேன். சிருஷ்டியின் நீதிக்கு ஏற்றபடி விரைவில் ஸ்ரீஹரி விஷ்ணு மானிட அவதாரம் எடுக்கவிருக்கிறார். அவர் லங்கேஸ்வரன் ராவணனை அழிப்பது மட்டுமல்லாமல் அதோடு தீய நடத்தை மற்றும் மூடத்தனமான குணங்கள் கொண்டிருக்கும் சமூகத்தில் சத்தியம், நன்னடத்தை, ஒழுக்கம் இவற்றின் எடுத்துக்காட்டாக தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். இன்பமளிக்கும் இறைவன் சிவசங்கரன். யுகத்தில் ஒழுங்குமுறை ஏற்படுத்த இது மட்டும் போதுமானதல்ல தேவர்களே. அப்படி என்றால் மானிடர்களுக்கிடையில் பரஸ்பர அன்பு நிலவ, கடமை உணர்ச்சியை நினைவுபடுத்த, அதோடு மக்களுக்கு அசையாத நம்பிக்கை உண்டாக்கவும் விஷ்ணுவின் அவதாரத்திற்கு முன்பே சிவசக்தியுடன் கூடிய ஒரு ருத்ராவதாரம் தோன்றப் போகிறது. ஒவ்வொரு செயலிலும் விஷ்ணுவிற்கு அது உதவியாக இருக்கும். ஜகத்தை காக்கும் பகவான் சிவசங்கரன்.
ருத்ராவதாரம் தோன்றுவதற்கான தருணம் நெருங்கிவிட்டது தேவர்களே. வாயுதேவர் ருத்ராவதாரம் தோன்றுவதற்கு உதவியாக இருப்பார். என் போன்ற துச்சனுக்கு தங்களின் ருத்ராவதாரம் தோன்றுகையில் சேவை செய்ய வாய்ப்பளித்து கருணை காட்டினீர்கள் பரம்பொருளே. ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீஹரி விஷ்ணுவே, தங்களை கைலாயத்திற்கு வரவேற்கிறேன். தேவி அஞ்சனாவும் மற்றும் வானரராஜன் கேசரியும் செய்யும் ஆராதனைக்கு நாம் இருவரும் இணைந்து வரவழைக்க வேண்டும் ஸ்ரீஹரி. நிச்சயமாக தேவாதி தேவா, நிச்சயமாக. சிறிது நேரம் முன்பு நான் தேவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வண்ணமாக தாங்கள் எடுக்கவிருக்கும் மானிட அவதாரத்திற்கு உதவியாக ஒரு ருத்ராவதாரம் தேவி அஞ்சனா மற்றும் வானரராஜன் கேசரி இருவருக்கும் வரமாக கிடைக்கப் போவது பற்றியும் அவன் தங்கள் ராமாவதாரத்தின் சிறந்த பக்தனாக விளங்க இருப்பதையும் கூறினேன். தேவாதி தேவா, தங்கள் விருப்பத்தை முறையாக நிறைவேற்றுவோம். நம் மூவருக்கும் சமமான சக்திகள் உள்ளன. மக்கள் நலன் மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் நாம் வெவ்வேறு அவதாரங்களை எடுக்க வேண்டியுள்ளது. பரம்பொருளே, தங்கள் இச்சைப்படி தோன்றவிருக்கும் ருத்ராவதாரத்தில் நம் இருவர், அதாவது ஹரிஹரனின் அம்சம் ஒருங்கிணைந்திருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. அதாவது ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் சிவபெருமான் மூலம் கிடைக்கப்பெற்ற ஒளியினை சிவனின் அனுமதியுடன் வாயுதேவன் தேவி அஞ்சனாவின் உடலினுள் ஐக்கியமாகச் செய்ததும் அவள் உடல் மட்டுமல்லாமல் சுற்றுப்புறமே பிரகாசமடைகிறது. எதிர்காலத்தில் நிகழப்போகும் இந்த லீலையின் பாதிப்பு எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்பதை சிவபெருமான் ஒருவரே அறிந்திருந்தார். ஏனெனில் தேவர்கள், அரக்கர்கள், மானிடர்கள் எல்லோரும் சிவலீலையில் அடங்கியுள்ளனர். சிவனின் பரமபக்தரான விஷர்வா முனிவர் இப்பொழுது நீரில் நின்று கொண்டு சூரிய தேவனுக்கு நீரினை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். ஓம் தியோ யோ நக ஓம் பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய நமः ஓம் பூர்புவஸ்சுவः ஓம் தத்சவிதுர்வரேண்யம் ஓம் வர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் தியோ யோ நக ஓம் பிரச்சோதயாத்
ஓம் ஆதித்யாய நமः. 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 மகரிஷி, யாரை மனதில் கொண்டு சூரிய தேவருக்கு அர்ப்பணம் செய்கிறீர்கள்? நீ என்ன கேட்க விரும்புகிறாய்? தங்கள் பரிதாபமாக தோற்று நிற்கும் மகன் குபேரனின் வெற்றிக்காகவா? அல்லது ரங்கேஸ்வர ராவணனின் விஸ்வ விஜயத்திற்காகவா? இல்லை கேக்கசி, நான் சூரிய தேவனுக்கு அர்ப்பணம் செய்தது இவர்கள் இருவருக்காக அல்ல. அப்படி என்றால் தங்களுக்காகத்தான் இந்த அர்ப்பணமா? உன்னுடைய விசித்திரமான கேள்விக்கு என்னிடம் பதிலேதும் இல்லை கேக்கசி. என் கேள்வி என்ன? நானே தங்களுக்கு விசித்திரமாகத்தான் இருக்கிறேன். கேக்கசி, ஒரு ரிஷி எந்த தனிப்பட்ட மனிதனுக்காகவும் வேண்டுவதில்லை. மாறாக மக்கள் நலனுக்காகத்தான் இறைவனை வழிபடுவான். மக்கள் நலம் என்றால் அதில் இவ்வுலகமும் அடங்கும் அல்லவா மகரிஷி? அப்படி என்றால் தாங்கள் செய்வது சரிதான். இன்னும் சில நாட்களில் இவ்வுலகமே என் அருமை மகன் ராவணனின் ஆட்சிக்கு அடங்கிவிடும். கேக்கசி, வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் இவ்வாறான பேராசை அந்த வெற்றிக்கே அழிவாக நேர்ந்துவிடும். என் மகன் பராக்கிரமசாலி ராவணனின் வெற்றியை குறிக்கும் எந்த செயலும் தங்களை முல்லை போல் உறுத்த தொடங்கிவிடும். கேக்கசி, கோபம் ரிஷிக்கு அழகில்லை என்று தெரியாதா? எனக்கு எந்தவித கோபமும் இல்லை கேக்கசி. உன் கெட்ட எண்ணம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. இப்பொழுதே வியப்பு வேண்டாம். என் மகன் ராவணன் விஸ்வ விஜயத்திற்கு பிறகு தாங்கள் வியக்க இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. என் மனம் பூஜையிலும் ஆராதனையிலும் லயித்திருக்கிறது. உன்னுடன் விதண்டாவாதம் தேவையில்லை. பூஜையா, ஆராதனையா? நான் தங்கள் துவேஷத்தையும் கபடத்தையும் நன்றாக அறிவேன் மகரிஷி. தங்களுக்கு என் மகனிடம் வெறுப்பும் தோற்று நிற்கும் குபேரனிடம் மட்டும்தான் அன்பு. உங்கள் ஆராதனை குபேரனின் வெற்றிக்காகத்தான், என் மகன் ராவணன் தோல்விக்காகவும் தான் என்று அறிவேன். உனக்கு எப்படி புரிய வைப்பது கேக்கசி? எப்படி புரிய வைப்பது? புரிய வைக்க தேவையும் இல்லை மகரிஷியே. எனக்கு நன்றாக தெரியும் என் மகன் ராவணன் தங்கள் மகன் குபேரனை விட சிறந்து விளங்குகிறான் என்று. இது தங்களுக்கு முற்றிலும் விரும்பத்தகாத விஷயம். என்னை விட்டுவிடு கேக்கசி. உன்னுடன் விதண்டாவாதம் செய்து பூஜை ஆராதனையில் ஈடுபட்ட என் மனதை அசுத்தப்படுத்த விருப்பமில்லை எனக்கு. தன்னுடைய மகனின் வெற்றியில் இவ்வாறு வெறுப்படையும் தந்தை இவ்வுலகத்தில் தங்களை தவிர வேறு எவரும் இல்லை. இத்தகைய குற்றத்தை சுமத்தாதே கேக்கசி. நான் செல்கிறேன். நில்லுங்கள் மகரிஷி. இப்போது ஒரு விஷயம் பற்றி தங்களிடமிருந்து தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். எதை பற்றி? தங்களுக்கு என் மகா பராக்கிரமசாலி ராவணனின் விஸ்வ விஜயம் காண ஆவல் உள்ளதா இல்லையா? ராவணன் இவ்வுலகை வென்றே தீரப் போகிறான். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் அறிய விரும்புவதெல்லாம், விஸ்வ விஜயம் செய்து வரும் ராவணனை கண்டு தங்களுக்கு மகிழ்ச்சி தோன்றுமா அல்லது வெறுப்பா? தங்கள் முடிவு எனக்கு புரிந்துவிட்டது மகரிஷி. என் மகனின் வெற்றியில் தங்களுக்கு சிறிதளவு கூட விருப்பம் இல்லை. ராவணன் விஷயத்தில் தங்கள் உண்மையான எண்ணம் வெளிப்பட்டு விட்டது. தன் மகனையே இவ்வாறு வெறுக்கும் ஒரு மனிதர் உலகத்தின் நன்மைக்கு வேண்டுகிறாராம். சிவ 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 சிவ. என் மௌனத்திற்கு வேறு அர்த்தம் கொள்ள உனக்கு உரிமை உள்ளது கேக்கசி. இனி தயவு செய்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாராயண நாராயண. தன்னை ரிஷி என்று கூறிக்கொள்ளும் இந்த மனிதரின் கெட்ட எண்ணங்களை நான் நன்றாகவே அறிந்து கொண்டேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் ராவணன் இந்த ரிஷிகளின் கபடத்தை ஒழித்து விடத்தான் போகிறான். இது பற்றி இவருக்கு நான் இன்றே எச்சரித்து விடுகிறேன். மகரிஷி. நாராயண நாராயண. வணக்கம் ராவண மாதா கேகசி, வணக்கம். சிவ 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 சிவ. என்னை அடையாளம் தெரியவில்லை போலிருக்கிறது ரிஷி விசர்வாவின் மனைவி ராவணனின் அன்னை கேகசியே. நான் தான் நாரதன். தங்கள் மகன் ராவணனுக்கு 10 சிரங்களை வழங்கிய பரமபிதா பிரம்மதேவரின் மானச புத்திரன் நாரதன் நான் தான். நாராயண நாராயண.
தாங்கள் யார் என்று நான் அறியாதவள் அல்ல தேவரிஷி நாரதரே. அறிந்து கொண்டும் அறியாதவர் போல் தாங்கள் நடந்து கொள்வது வியப்பாக இருக்கிறது. எனக்கே இப்போது வியப்பாகத்தான் இருக்கிறது. அப்படி என்னதான் நடந்து விட்டது? தாங்கள் இச்சமயம் இங்கு வந்து இருப்பது, அதோடு என்னிடம் தங்களுக்கு என்ன வேலை இருக்கும் என்று எண்ணித்தான். நாராயண நாராயண, எனக்கு தங்களிடம் என்ன வேலை இருக்க போகிறது ராவண மாதா கேகசி? நான் தங்களை அறிந்த வரையில் எந்த நோக்கமும் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்களே. தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் ராவண மாதா? நான் ஒவ்வொரு சிவபக்தனுக்கும் எந்த பிரதிபலனும் இன்றி என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். தாங்கள் வேண்டுவது அந்த ஸ்ரீஹரி விஷ்ணுவை. அவர் தேவர்களுக்கு வெற்றியும் அசுரர்களுக்கு தோல்வியும் விரும்புவார். நாராயண நாராயண, ராவண மாதா கேகசி, பரமபிதா பிரம்மதேவர், ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவாதி தேவர் பகவான் சிவன் இம்மூவரில் தங்களை போன்றவர்கள் தான் வித்தியாசம் காண்கிறீர்கள். இவ்வுலகை என்றும் பேணி காத்து வரும் இம்மூன்று சக்திகளில் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியவில்லை. கூறுங்கள், எந்த சிவபக்தியை மெச்சுவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? நாராயண நாராயண, வானில் இவ்வழியே சென்று கொண்டிருந்தேன். ஆவல் மேலிட தங்கள் கணவருடன் நடத்திய உரையாடலை கேட்டேன். தங்களுக்கு தங்கள் மகன் ராவணனின் விஸ்வ விஜயம் குறித்து ரிஷி விசர்வாவின் எண்ணம் அறிய ஆவல். அவரோ எதுவும் கூற மறுக்கிறார். ரிஷிகளின் பாசாங்கை நான் நன்றாகவே அறிந்துள்ளேன். ஆனால் இன்றுதான் புரிந்தது, தேவர்களின் ரிஷி நாரதரோ இவர்களை எல்லாம் மிஞ்சிவிட்டார். நாராயண நாராயண. இல்லை ராவண மாதா கேகசி, ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? ஏனென்றால் தேவரிஷி நாரதர் மறைந்திருந்து கணவன் மனைவின் உரையாடலை கேட்டிருக்கிறார். இத்தகைய செயல் தங்களுக்கு முற்றிலும் பொருந்தவில்லை. இல்லை ராவண மாதா கேகசி, இல்லை. மறைந்திருந்தல்ல, நான் அனைத்தையும் நேர்முகமாகத்தான் கேட்டேன். தங்கள் தெளிவான குரல் வானை நோக்கி வந்து என் கவனத்தை தங்கள் பால் இழுத்தது. என்னுள் ஒரு ஆர்வம் எழுந்தது. நான் அனைத்தையும் கேட்ட பிறகு தங்கள் முன்னால் வருவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. நான் என்னதான் செய்ய முடியும்? தங்களுடைய இந்த தவிப்பிற்கு என்ன காரணம்? நாராயண நாராயண, ராவண மாதா கேகசி, தாங்கள் உண்மையிலேயே தங்கள் மகன் ராவணனின் வெற்றியை விரும்பினால் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீரோடை போல் ஓரிடத்தில் தங்காத நாரத முனிவன் நான். ஆகையால் இப்பொழுதே வந்த வழி சென்று விடுகிறேன். மன்னிக்க வேண்டும் தேவரிஷி, மன்னிக்க வேண்டும். உண்மையில் என் கணவரின் உதாசீனத்தால் மனம் நொந்து போயிருக்கிறேன். நாராயண நாராயண. ஆனால் கேகசியின் வாழ்வில் ஒரே லட்சியம் என்னவென்றால் அவள் மகன் ராவணனின் வெற்றி, அதோடு அவன் விஸ்வ விஜயம்தான். அப்படி என்றால் ராவண மாதா, உங்கள் வருத்தத்தை எல்லாம் மறந்து விடுங்கள். இப்பொழுது நான் கூறப்போவதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். கூறுங்கள் தேவரிஷி, கூறுங்கள். ராவண மாதா கேகசி, ராவணனின் விஸ்வ விஜயம், முன்னேற்றம், வெற்றி அனைத்திற்கும் தாங்கள் இந்த புண்ணிய நதியின் கரையில் மணலால் ஓர் 1000 சிவலிங்கம் செய்து அவற்றை பூஜிக்க வேண்டும். பிறகு இதே நதியில் விடவும் சங்கல்பம் செய்யுங்கள். அவ்வாறு செய்வதால் என் மன விருப்பம் நிறைவேறுமா தேவரிஷி? நாராயண நாராயண, பரம்பொருள் சிவபெருமான் தன் பக்தர்களை என்றுமே கைவிட மாட்டார். அவரை விட அதிகமாக அருள் பாலிப்பவர்கள் இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை. எந்த பக்தன் அவரை மகிழ்விப்பதில் வெற்றி பெறுகிறானோ அவன் விதியை கூட மாற்றும் வல்லமை பெற்றவனாகி விடுகிறான். தங்கள் சங்கல்பம் முடியும் பொழுது தங்கள் மகன் ராவணனும் விஸ்வ விஜயம் செய்து முடிப்பான். நாராயண நாராயண. நான் காணும் காட்சியை தாங்களும் கண்டீர்களா? ஆம் வாயுதேவரே, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த புஷ்பக விமானம் சிவபக்தன் குபேரனுடையது. இதை துஷ்ட ராவணன் எங்குதான் கொண்டு செல்கிறான்? விசர்வாவின் மகன் சிவபக்தன் மட்டுமல்லாது நம்முடைய தோழனும் கூட. அவன் விமானத்தை
வேறொருவன் அபகரித்து செல்லுகிறான். அது தவறல்லவா? நிச்சயமாக இந்த துஷ்ட ராவணன் குபேரனிடமிருந்து இவ்விமானத்தை அபகரித்துக் கொண்டு செல்கிறான். இந்த ராவணன் குபேரனை தோற்கடித்து விமானத்தை எடுத்துச் சென்றாலும் நாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். கண்டிப்பாக சிவபக்தன் என்ற காரணத்தால் துஷ்டனை எதிர்க்க வேண்டியது நம் தலையாய கடமையாகிறது. ஒரு நல்ல நண்பனின் கடமையும் இதுதான். நாம் சங்கடத்தில் இருக்கும் நண்பனுக்கு முடிந்த உதவி செய்ய வேண்டும். இக்கணமே நம்முடைய திவ்ய சக்திகள் அனைத்தையும் செலுத்தி இந்த துஷ்ட ராவணனை அவன் தீய செயலுக்கு தண்டிக்க வேண்டும். தாங்கள் கூறுவது சரியே. இதனால் வருங்காலத்தில் எந்த துஷ்டனும் எந்த நல்லவனுக்கும் கெடுதல் செய்ய முயலவே மாட்டான். என்னையே தாக்கும் அளவிற்கு திமிர் உள்ளதா? தைரியம் இருந்தால் நேரில் வா. தேவர்களின் எதிரி துஷ்ட ராவணா, விசர்வ புத்திரன் குபேரனின் புஷ்பக விமானத்தில் எவ்வழியாக நீ வந்தாயோ அவ்வழியே திரும்பிச் செல். எங்கள் அருமை நண்பன் குபேரனிடம் உன் தீய செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த புஷ்பக விமானத்தை அவனிடம் கொடுத்து விடு. புஷ்பக விமானத்தை என் பராக்கிரமத்தினால் பெற்றிருக்கிறேன். என்னை ஆணையிடுவதற்கு நீங்கள் யார்? நாங்கள் விசர்வ புத்திரனின் நெருங்கிய நண்பர்கள். எங்கள் ஆணையை மீறி நடக்க முற்பட்டால் எங்கள் கோபம் உன்னை அடியோடு அழித்துவிடும். என்னை அழிப்பீர்களா? ராவணனையா? பிரம்மதேவரிடம் 10 சிரத்துடன் சக்தியை பெற்றிருக்கும் ராவணனையா? சந்திரஹாச கோடரியை அருளிய பராபர பிரம்மம் பகவான் சிவனின் பேரருள் பெற்றவனாகிய ராவணனையா? இந்த ராவணனையா அழிப்பீர்கள்? என் பகைவர்களின் அகால மரணத்தை நான் தான் நிர்ணயிப்பேன், தெரியுமா? உங்கள் அழிவையும் நிர்ணயிக்கப் போகிறான் ராவணன். தேவர்களின் சத்ரு ராவணா, உனக்கு இப்பொழுது தெரிந்துவிடும் யாருடைய மரணம் யார் கையால் வரப்போகிறது என்று. எச்சரிக்கை லங்கேஸ்வரா, உனக்கு நான் அளிக்கும் இந்த சந்திரகாச கோடாரியை தீய செயல்களுக்கு உபயோகித்தால் அதை நான் திரும்ப பெற்று விடுவேன். மகாதேவா, பரம்பொருளே கடமையுணர்ச்சியை எனக்கு நினைவுபடுத்தி இந்த துஷ்டர்களின் உயிரை காத்து விட்டீர்கள். ஆனால் இப்போது தங்கள் பரமபக்தன் ராவணன் சங்கடத்தில் உள்ளான். எனக்கு உதவ வேண்டும் தேவாதி தேவா, எனக்கு உதவ வேண்டும். அப்படியானால் சிவபெருமான் இனி துஷ்டர்களை தான் காப்பாரா? அப்படித்தான் தோன்றுகிறது.